சந்தியாராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவனேஸ்வரி மகாலிங்கிட்ட ஓங்கி ஒரு அறை குடுக்குறாங்க. என்ன புவனா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிறாங்க பசுபதி. அண்ணே உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன்னு. கார்த்தி அந்த அன்னைக்கு ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரல, அதான் சந்தேகப்பட்டுக்கிட்டு பண்ண வீட்டுக்கு நான் போனேன். அங்க போய் பார்க்கும்போது தலையில அடிபட்டு ரத்த வெள்ளம் போய் கிடந்தது. கார்த்தி டே உனக்கு ஒன்றும் ஆகலையில அப்படின்னு கேட்டேன். கார்த்தி எனக்கு தண்ணி தான் வேணும்னு கேட்டான். நான் உடனே ஓடி போய் தண்ணியை கொண்டு வந்து கார்த்திக்கு கொடுத்தேன். மண்டையில் அடிபட்டு ரத்தம் போய் கிடந்தது. நான் பதறி போயிட்டேன். டே யார்டா இந்த மாதிரி செஞ்சது, சொல்லுடா என்கிட்ட சொல்லு, யார் செஞ்சது, யாருன்னு சொல்லுடா அப்படின்னு கார்த்தியை நான் கேட்டதுக்கு அந்த லிங்கம் தான் இப்படி பண்ணிட்டான்னு கார்த்தி சொன்னது என்னால நம்பவே முடியல. லிங்கமா, அவன் எதுக்கு இங்க வந்தா, என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அப்ப ஜானகி வந்து உன்னை அடிச்சிருக்கா, அந்த லிங்கம் உன்னை கொலை பண்ண பார்த்திருக்கான், கூடவே இருந்து குழி பறிச்சிருக்கானால அந்த லிங்கம். சரிடா கார்த்தி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், நான் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில வந்து ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் கதவை திறந்துக்கிட்டு ஜானகியும் மாயாவும் உள்ள வந்தாங்க. எதுக்கு இவளுக்கு மறுபடியும் திரும்ப உள்ள வராளுகளே அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்தது. நான் ஓடி போய் கார்த்திகிட்ட சொன்னேன். கார்த்தி, ஜானகியும் மாயாவும் இந்த வீட்டுக்குள்ள வராளுக, அவளுகளை பழி வாங்குறதுக்கு இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது, நான் சொல்ற மாதிரி நீ நடிடாங்கிறாங்க. என்னால முடியலைங்கிறாங்க. கார்த்தி என்னைய நம்பு, அத்தையை நம்புறே இல்லை, உன்னைய எப்படியும் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திடுவேன். இப்போ அவளுக்கு 2 பேரும் வராளுக, வந்து என்னதான் பண்றாளுகன்னு பார்க்கலாம், நீ இறந்த மாதிரி நடி, நான் உன்னைய பாத்துக்கிறேன்டாங்கிறாங்க. புவனேஸ்வரி சொன்னதை கேட்டு கார்த்தியும் சரியத்தை அப்படின்னு சொல்லி இறந்த மாதிரி நடிக்கிறாங்க. மாயா ஜானகி 2 பேருமே அந்த ரூமுக்குள்ள வந்ததும் போய் அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. மாயா கார்த்தியை படுத்திருக்கிறத பார்த்துட்டு மூச்சுக்கு பக்கத்தில் கொண்டு கை வைக்கிறாங்க. பெரியமா அவன் உயிரோடு இல்லை, செத்துட்டாங்கிறாங்க. ஐயோ மாயா என்ன சொல்ற? பெரியமா நீங்க பயப்படாதீங்க, இவனை இப்படியே விட்டுட்டு போனா தானே பயம். குழியை தோண்டி இவனை உள்ள புதைச்சிட்டு போயிட்டோம்னா யாருக்கும் எதுவும் தெரியாது, எந்த சந்தேகமும் வராது. இவன் பண்ணினதுக்கு இதுதான் பெரியமா நியாயம். தூக்குங்க, 2 பேரும் குழியை பறிச்சு இவனை கொண்டு போய் குளிக்கல போட்டுடலான்னு சொல்லி 2 பேரும் அடுத்த முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாமே புவனேஸ்வரி அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜானகியும் மாயாவும் கார்த்தியை குழியில போட்டு மூடிட்டு போனதுக்கு அப்புறமா திரும்ப புவனேஸ்வரி ஓடி போய் அந்த குழியை பறிச்சு கார்த்தியை காப்பாத்தி, டே கார்த்தி அத்தை நான் இருக்க, உன்னை காப்பாத்துறேன்டா அப்படி சொல்லி எப்படியோ கார்த்தியை காப்பாத்திடுறாங்க. இதை கேட்ட பசுபதி, ஏமா இவ்வளவு நடந்திருக்கு, எங்கிட்டேமா நீ சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை கூட சொல்லி, ஒரு விஷயத்தையும் கேளு. அந்த அன்னைக்கே நான் மார்ச்சுவரிக்கு போயிட்டு ஒரு பணத்தையும் எடுத்துட்டு வந்து அது கார்த்தி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த இடத்துல புதைச்சிட்டேன். நான் இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு கேட்குறாங்க பசுபதி. அண்ணே நான் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அன்னைக்கு நம்ம இடத்துல வாட்டர் டேங்க் கட்டுறதுக்கு காரணமே இதுதானேங்கிறாங்க புவனேஸ்வரி. யோ பச்சோந்தி, நீ கூடவே இருந்து என் பையனையே கொல்ல பார்த்திருக்கேல, உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க பசுபதி. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, அந்த மாயாவையும் ஜானகியும் பழி வாங்கறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல ஐயா, தெரியாம பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு பசுபதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. மகாலிங்கம், என் பையனையே கொல்ல பார்த்துட்டியல்ல, எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன்னு பசுபதி கோவப்படுறாங்க. அண்ணே அவனை விட்டுருங்க, இந்த ஆள் அடிச்சு என்னாக போகுது, அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு தான் இந்த ஆள் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இருந்தாலும் கார்த்தியை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க கூடாது. என்கிட்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பிளான் பண்ணி ஏதாவது முடிச்சிருப்பேன். இப்போ நான் பண்ணியிருக்கிற காரியத்தால நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது, ஆனா ரகுராம் குடும்பத்துக்கு தான் பிரச்சனையா இருக்கும். நானும் ஜானகியும் மாயாவையும் பழி வாங்கறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டேன், கண்மூடித்தனமா தப்பு பண்ணிட்டேன், இந்த மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். கார்த்தி அந்த கதிரோட பரிசு உனக்கு எப்படிடா கிடைச்சது, அது எப்படி அங்கே வந்ததுன்னு கேட்குறாங்க பசுபதி. அந்த பாடியை நாங்கள் புதைச்சோமல்ல, அப்பா அந்த பரிசை நான் தான்ப்பா போட்டேன். அன்னைக்கு ஒரு தடவை கதிர் நம்ம வீட்டுக்கு வந்து அடிச்சான்ல, அப்பா அவன் பரிசை விட்டுட்டு போயிட்டான். அந்த பரிசு என்கிட்ட எதுக்கும் சேஃப்டிக்காக இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அது அந்த டைமுக்கு எனக்கு உபயோகமாச்சு, நான் போட்டுட்டேங்க. ஜெயிலுக்கு போனா தான் நான் நினைச்ச மாதிரி அந்த குடும்பத்தை பழி வாங்க முடியும் தானே எனக்கு வேணுங்கிறாங்க கார்த்தி. அப்படின்னா நீ யாருக்கு நிலையும் பற்றாத, கொஞ்ச நாளைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே வராது, அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்குற வரைக்கும், அந்த கதிர் ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் நீ யாருக்கு நிலையும் பற்றாதேன்னு புவனேஸ்வரி சொல்றாங்க. ஆமாமா, அந்த மாயா ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லிங்கம் உங்ககிட்டயும் தான், நீங்க யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்கிறாங்க. அம்மா உயிர் போகிற வரைக்கும் நான் இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாலிங்கம். அப்படியே நீங்க யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா உங்க மூச்சு அப்படியே நின்று போயிடும், பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க புவனேஸ்வரி. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த மூச்சு விட மாட்டேன்னு லிங்கம் சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பசுவதி கேட்குறாங்க. கூட்டி அந்த ரகுராம் குடும்பத்தையும் நிறுத்தி வச்சு நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்க போறேன், அந்த குடும்பமே நாக்க பிடிங்கிற மாதிரி அசிங்கப்படணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்திருக்காங்க புவனேஸ்வரி. இங்க ஜானகி அழுதுகிட்டு இருக்காங்க. மாயா வந்து பெரியமா அழுகாதேங்கிறாங்க. ஏன் மாயா அவங்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், இங்க பாரு இதுக்கு மேலேயும் நான் கமெண்ட் இருக்க மாட்டேன், நான் என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லிட்டு நானே போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேங்கிறாங்க ஜானகி. பெரியமா அவசரப்படாதீங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க மாயா. எப்படி மாயா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியும், கதிர் என்ன பாவம் பண்ணா இந்த குடும்பத்தோட மானத்தை
குடும்பத்தையும் என் பொண்ணோட உயிரையும் காப்பாத்துறதுக்காக அவன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி அவன் இந்த வாழ்க்கைக்காக அவன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சான். இப்போ நான் பண்ணின கொலைக்காக இன்னைக்கு கதிரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு அழுகுறாங்க ஜானகி. பெரியமா இப்பவும் சொல்றேன், நீங்க பண்ணதுல எந்த தப்புமே இல்லை பெரியமா. நீங்க செஞ்சதுதான் நியாயம். ஆனா கதிர் எப்படி மாட்டினான்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது பெரியமா. ஆனா கதிரோட பரிசு எப்படி அந்த இடத்துல இருந்தது? யாரோ திட்டம் போட்டு தான் கதிரை மாட்டி விடுறதுக்காக அந்த பரிசு அந்த இடத்துல போட்டிருக்காங்க பெரியமா. பரிசு காணாத போச்சுன்னு என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கான். ஆனா நம்ம போன இடத்துலயே அந்த இடத்துல எப்படி கதிரோட பரிசு கிடைக்கும்? கதிர் அந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். யாரோ திட்டம் போட்டு தான் இதை பண்ணியிருக்காங்க பெரியமா. ஒன்னு கதிர்கிட்ட இருந்து தனாவை பிரிக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கதிரை பழி வாங்குறதுக்கு தான் இப்படி பண்ணியிருப்பாங்க பெரியமா. அப்படின்னா அன்னைக்கு நடந்தது நம்மளை தவிர வேற யாருக்கு தெரிஞ்சிருக்கும்னு கேட்குறாங்க ஜானகி. அதான் பெரியமா எனக்கும் குழப்பமா இருக்குதுங்கிறாங்க மாயா. இந்த நேரத்துல நம்ம அவசரப்படக்கூடாது பெரியமா, கொஞ்சம் பொறுமையா இருங்கங்கிறாங்க மாயா. ஐயோ கதிரை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே மாயா, நான் பண்ணின தப்புக்கு அந்த போலீஸு கதிரை போட்டு அப்படி அடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க ஜானகி. பெரியமா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எப்படியும் கதிரை வெளியில கூட்டிட்டு வந்துடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பாவம் அவனை ரொம்ப அடிச்சிட்டாங்க, நான் போய் உண்மையை சொன்னா எப்படியும் அவனை விட்டுருவாங்கல்ல மாயாங்கிறாங்க ஜானகி. பெரியமா நீங்க அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் போய் வக்கீல பார்த்து கதிரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான முயற்சி பண்றேன் பெரியமா, நீங்க தைரியமா இருங்க, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க மாயா. அப்பதான் ஊர்க்காரங்க வந்து ரகுராம் ஐயாவை கூப்பிடுறாங்க. ரகுராம் சிவராமன் 2 பேரும் வர்றாங்க. வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேக்குறாங்க ரகுராம். ஐயா பஞ்சாயத்துல உங்க பேர்ல புவனேஸ்வரி பிராது கொடுத்துருக்காங்க. இது என்னது, அந்த அம்மா எதுக்கு எங்க பேர்ல பிராது கொடுத்துருக்காங்கன்னு சிவராமன் கேக்குறாங்க. ஆமாங்க ஐயா, உங்க வீட்டு ஜனங்கனாலதான் அவங்க வீட்டு பையன் இறந்துட்டாதான் பிராது கொடுத்துருக்காங்கிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன் போங்கங்கிறாங்க ரகுராம். சரிங்க ஐயா வந்துருங்கன்ட்டு போறாங்க. அச்சோ மறுபடியும் நம்ம குடும்பத்து பேர்ல பிராது கொடுத்துருக்காங்களா, அங்கேயும் போய் நீங்க தலை குனிஞ்சுதான் நிக்கணுமான்னு கேக்குறாங்க பார்வதி. அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத, வாயை முடிக்கிட்டு பேசாம நில்லுன்ட்டு போறாங்க சிவராமன். பார்வதிக்கு சந்தேகம் வந்து பத்மா கிட்ட போய் அந்த அன்னைக்கு நைட்டு மாயாவும் அக்காவும் தானே வீட்டு விட்டு வெளியே போனாங்க, கதிர் வீட்டுல தானே இருந்தா. ஆமா பார்வதி, கதிர் வீட்டுல தான் இருந்தா. நான் கூட போய் அவன் இருக்கானா இல்லையான்னு எட்டி பார்த்தானே, தனாவும் கதிரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் இங்க இருக்கும்போது அப்புறம் எப்படி கார்த்திகை கொலை பண்ணிருக்க முடியுங்கிறாங்க. அப்ப யார் தான் அதை பண்ணிருப்பாங்க, எப்படி நடந்திருக்குங்கிறாங்க பார்வதி. கதிர் லாக்கப்ல இருக்காங்க. அங்க குருபரன் பார்த்ததும் உடனே போய் அந்த லாக்கப்பை திறந்துட்டு உள்ள போறாங்க. என்ன சார் கார்த்தி செத்ததுல என் பேர்ல சந்தேகப்படுறீங்களா? நான் இந்த கொலையை பண்ணலைன்னு சொல்றாங்க கதிர். நானும் தான் ரகுராம் ஐயா குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அவர் எனக்கு அப்பா மாதிரி. ரகுராம் ஐயா குடும்பத்துக்கு அவமானம் வந்தா அது எனக்கு வந்த மாதிரி. நீ உண்மையை சொல்லு, நீ ஒத்துக்கிட்டீன்னா உனக்கு தண்டனை கம்மிங்கிறாங்க குருபரன். சத்தியமா நான் அதை பண்ணவே இல்லைன்னு கதிர் சொல்றாங்க. இங்க பாரு, கார்த்தியும் தனாவும் லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியும். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் தனாவை கார்த்தி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததும் எனக்கு தெரியும். அவன் ஒரு தப்பான கேரக்டருங்கிறது எனக்கு தெரியும். நீ மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்கிறாங்க குருபரன். கோவத்துல நீ ஏதாவது பண்ணிட்டியான்னு குருபரன் கேக்குறாங்க. சார் அவனை அடிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அப்படியெல்லாம் எந்த ஒரு தப்பும் நான் பண்ணலைங்கிறாங்க கதிர். அப்புறம் எப்படி உன்னோட பரிசு அவனை புதைச்ச இடத்துல இருந்ததுன்னு கேக்குறாங்க குரு. சார் என் பரிசு கொஞ்ச நாளா காணாம போயிடுச்சு, ஆனா அதுதான் சார் எனக்கும் குழப்பமா இருக்கு. எங்க மாமா குடும்பத்துக்கு என்னால எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் சார்ங்கிறாங்க கதிர். குருபரன் நான் தோட கேள்வியை முடிச்சுட்டு லாக்கப்ப பூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் மாயா வக்கீல கூட்டிட்டு வந்து சார் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. திரும்பி பாக்குறாங்க குருபரன். கதிர் கொலை பண்ணிருக்க மாட்டான், அவன் பேர்ல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க மாயா. அவன் தான் கொலை பண்ணிருக்கானு உங்க பெரியப்பாவே அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. சார் அவன் பேர்ல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. சாட்சிக்கு தான் அவனோட பரிசே அங்க கிடந்தது, இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க குருபரன். சார் நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு வக்கீல் கிட்ட கேக்குறாங்க மாயா. சார் அவரை ஜாமீன்ல விடலாமல்லன்னு கேக்குறாங்க வக்கீல். எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அவரை வெளியிலயும் விட முடியாதுங்கிறாங்க குருபரன். பரிசு கிடைச்சது வச்செல்லாம் அவர் தான் போய் கொலை பண்ணிருப்பாருன்னு நம்ம உறுதியா முடிவெடுக்க முடியாதுங்கிறாங்க வக்கீல். பரிசு கிடைச்சது மட்டும் நான் ஆதாரமா எடுத்துக்கல, கதிர் கார்த்தியை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க, சாட்சி இருக்காங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்களே, வேற எதுவுமே பண்ண முடியாதான்னு வக்கீல் கேக்குறாங்க. எதுவுமே பண்ண முடியாது, எஃப்ஐஆர் ரெடி பண்ணியாச்சு, கோர்ட்ல பாத்துக்கோங்கிறாங்க குருபரன். என்ன சார் இப்படி சொல்றாங்களேங்கிறாங்க மாயா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், நம்ம அங்க போய் ஜாமீன்ல எடுத்துக்கலாங்கிறாங்க வக்கீல். இன்ஸ்பெக்டர் சார் நான் கதிர்கிட்ட 2 நிமிஷம் பேசிக்கலாமான்னு மாயா பர்மிஷன் கேட்குறாங்க. போய் பேசுங்கிறாங்க. மாயா போனதும் கதிர் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, சாரி கதிர்ங்கிறாங்க. மாயா சத்தியமா நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லைங்கிறாங்க கதிர். ஆமா நீ பண்ணலைங்கிறது எனக்கும் தெரியுங்கிறாங்க மாயா. கொலை பண்ணலைங்கிறது எனக்கு உறுதியா தெரியுங்கிறாங்க மாயா. ஆமா நான் சத்தியமா பண்ணவே இல்லை, ஆனா யார் இந்த கொலையை பண்ணினாங்க, என் பேர்ல ஏன் இப்படி பழிய போட்டாங்கன்னு எனக்கு தெரியலையே மாயாங்கிறாங்க. என்ன செய்யறது கதிர், அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுங்கிறாங்க மாயா. நீ கவலைப்படாத கதிர், ஆனா நீ தனாவுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்கிறது பெரியப்பாவுக்கு தெரியாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சா நிச்சயமா பெரியப்பா உன்னை தப்பா நினைக்க மாட்டாரு, நீ கவலைப்படாதீங்கிறாங்க மாயா. இருந்தாலும் கொலகார பழி என் மேல விழுந்துருச்சுங்கிறாங்க கதிர். ஐயோ நீ அப்படியெல்லாம் நினைக்காத, எப்படியாவது நான் உன்னை இங்கிருந்து வெளியில எடுத்துறேன். ஆமா உன் பரிசு எப்படி அந்த கார்த்தி புதைச்ச இடத்துக்கு போச்சு, அந்த பரிசு எப்ப காணாத போச்சுன்னு கேக்குறாங்க மாயா. நான் ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரும்போதும் அந்த அன்னைக்கு கூட கார்த்தி அடிச்சேன்னு சொன்னனால அப்பதான் என் பரிசு காணாம போச்சு. அப்போ அந்த பரிசை வச்சுக்கிட்டு யாரோ உன்னை வந்து பழி வாங்குறதுக்காகத்தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க மாயா. அந்த பரிசை வச்சுதான் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் பண்ண பாப்பாங்க போல இருக்குதுங்கிறாங்க கதிர். ஆமாமா அது மட்டும் இல்ல, தனாவை உங்க
கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் யாரோ இப்படி ஒரு சதி வேலையை பார்த்துருக்காங்க. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு மாயா சொல்றாங்க. ஆமா, எப்படி பார்த்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர் மாயா. ஆமா, மொத்தமா என்னைய வெறுத்துருவாருன்னு சொல்றாங்க கதிர். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நான் இருக்கேன்ல, எப்படியாவது நான் உன்னைய வெளியில கொண்டு வந்துருவேன். நீ தைரியமா இருன்னு தைரியம் சொல்லிட்டு போறாங்க மாயா. புவனேஸ்வரி கிட்ட கதிர் கேக்குறாங்க, ஏத்த ஒருவேளை அந்த மாயா கதிரை ஜாமீன்ல வெளியில எடுத்துட்டு வந்துருவாளாங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். நீ தைரியமா இருக்கிறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி ரகுராம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இப்ப பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. பஞ்சாயத்துல ரகுராம் நிக்கிறாங்க. என்ன ரகுராம், எங்க வீட்டு பையனை உங்க வீட்டு ஆளுங்க யாரும் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஏதோ சட்டம் கிட்டமெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன சொல்ல போற? உன் மருமகன் தானே எங்க வீட்டு பையனை கொன்னு இருக்கான்னு கேக்குறாங்க. அவன் எனக்கு மருமகனும் இல்ல, என் பொண்ணுக்கு புருஷனும் இல்ல. அவங்க 2 பேரும் புருஷன் பட்டாட்டியா வாழைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் காளி கோயில்ல காசை வெட்டி போடுறேன். காசை வெட்டி போட்டு என் பொண்ணையும் அந்த கதிரையும் நான் பிரிச்சு விட்டுறேன்னு ரகுராம் சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி புவனேஸ்வரி மட்டும் சந்தோஷப்படுறாங்க. பாட்டி தனாவையும் அந்த குடும்பத்தையும் பழி வாங்கறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா எப்படி இவ்வளவு பெரிய பாவ பழிகள்ல இருந்து கதிரையும் தனாவையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னு பார்க்கலாம்.